ஹாய் கைஸ், வெல்கம் டு பைத்தான் ஹூப் சீரிஸ். ஸோ நம்ம போன வீடியோவில் வந்து இன்னெரிட்டன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்னெரிட்டன்ஸ் இருக்குது. அது என்னென்னங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னெரிட்டன்ஸ்னா என்னென்னு ஒரு சின்ன ரீகப். ஸோ inheritance is a mechanism in object-oriented programming that allows a class to acquire properties and behavior of another class. அதாவது ஆல்ரெடி இருக்கிற ஒரு கிளாஸ்ல இருந்து நம்ம கிரியேட் பண்ண போகிற கிளாஸ் வந்து மெத்தட்ஸையும் பிஹேவியரையும் இன்னெரிட் பண்ண போகுது. ஸோ எந்த கிளாஸை நம்ம இன்னெரிட் பண்ணுறோமோ அதை வந்து பேரண்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். எந்த கிளாஸ் வந்து இன்னெரிட் ஆகுதோ அதை வந்து நம்ம சைல்டு கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இன்னெரிட்டன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கோட் ரீயூசபிலிட்டி, அப்புறமா எஸ்டாப்ளிஷ் ரிலேஷன்ஷிப். இந்த இன்னெரிட்டன்ஸ் வந்து ஈஸியாக ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணும். அதாவது ஈஸியாக ரிலேஷன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார் இஸ் ஏ வெஹிக்கல், பைக் இஸ் ஏ வெஹிக்கல். இந்த காரு பைக்குன்றது வெஹிக்கிளுடைய சைல்டு கிளாஸஸ். ஸோ கார் இஸ் ஏ வெஹிக்கல், பைக் இஸ் ஏ வெஹிக்கல்னா அங்கே ஒரு ஈஸியாக ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுது. ஸோ அதான் வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம மல்டிபிள் டைம்ஸ் அதை யூஸ் பண்ணுறோம், என்ஹான்ஸ் பண்ணுறோம். ஸோ பேரண்ட் கிளாஸில் கிட்ட இருக்கிற ஃபங்க்ஷனை வந்து நம்ம சைல்டு கிளாஸில் மல்டிபிள் டைம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம என்ஹான்ஸ்டாக யூஸ் பண்ண முடியுது. அடுத்ததாக மேக் கோட் மோர் ஆர்கனைஸ்ட் அண்ட் மெயின்டெனபிள். ஸோ ஒரே கோடை நம்ம திருப்பி டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஒரு கோடை எழுதிட்டு அதை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அதை வச்சு நம்ம வந்து நம்மளுடைய ப்ரோக்ராமை என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் டைப் இன் இன்னெரிட்டன்ஸ் இஸ் சிங்கிள் இன்னெரிட்டன்ஸ். ஸோ சிங்கிள் இன்னெரிட்டன்ஸ்னால் என்னென்னா ஒன் சைல்டு கிளாஸ் இன்னெரிட்ஸ் ஃப்ரம் ஒன் பேரண்ட் கிளாஸ். அதாவது இன்னெரிட்டன்ஸ் நடக்க போது ஒரு பேரண்ட் கிளாஸ் ஒரு சைல்டு கிளாஸ் இருக்க போகுது, அவ்வளோதான். ஒரே ஒரு பேரண்ட் கிளாஸ் ஒரே ஒரு சைல்டு கிளாஸ், இதை தான் வந்து நம்ம சிங்கிள் இன்னெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு கிளாஸ் இருக்குது, கிளாஸ் அனிமல், கிளாஸ் டாக்னு இருக்குது. இந்த டாக்ன்ற சைல்டு கிளாஸ் வந்து அனிமல்ன்ற பேரண்ட் கிளாஸ் கிட்ட இருந்து இன்னெரிட் ஆகுது. ஆனால் இது வேற எந்த கிளாஸுமே இன்னெரிட் பண்ணல. ஸோ இட் இன்னெரிட்ஸ் ஒன்லி ஒன் கிளாஸ். பார்த்தீங்களா, டாக் ஆஃப் அனிமல். ஸோ அனிமல்ன்ற கிளாஸை இது இன்னெரிட் பண்ணுது. அதனால் இது வந்து சிங்கிள் இன்னெரிட்டன்ஸ். ஸோ இப்படி இன்னெரிட் பண்ணப்போ என்ன ஆகும்னா நம்ம வந்து அந்த சைல்டு கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ டி ஈக்குவல் டு டாக்னு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். அந்த ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம பேரண்ட் கிளாஸ் மெத்தடை கால் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைல்டு கிளாஸில் சவுண்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தடே இல்லை, பார்க் அப்படின்ற மெத்தட் மட்டும் தான் இருக்குது. ஆனால் நம்ம சவுண்ட் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணுறோம். எப்படின்னா சைல்டு கிளாஸினுடைய ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி. ஸோ நம்மளுக்கு அவுட்புட்டில் வந்து சைல்டு கிளாஸினுடைய அவுட்புட் வரும், பேரண்ட் கிளாஸினுடைய ஃபங்க்ஷனில் இருக்க அவுட்புட்டும் வரும். ஸோ அடுத்தது ரெண்டாவது டைப் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இன்னெரிட்டன்ஸ். ஸோ நம்ம சிங்கிள் இன்னெரிட்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட் ஒரு சைல்டு இருக்க போகுது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இன்னெரிட்டன்ஸில் ஒரு சைல்டு இருக்க போகுது. அந்த ஒரு சைல்டு வந்து ரெண்டு பேரண்ட் கிட்ட இருந்து ப்ராப்பர்ட்டிஸை இன்னெரிட் பண்ண போகுது. லைக் அஸ் நம்மளுக்கு வந்து எப்படி ஒரு ஃபாதர் மதர் இருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு சைல்டு கிளாஸ்க்கு ஃபாதர் கிளாஸ் மதர் கிளாஸ்னு ரெண்டு கிளாஸ் இருக்க போகுது. இல்லை மல்டிபிள் கிளாஸ் கூட இருக்கலாம். மல்டிபிள் கிளாஸ்லேருந்து ஒரு சைல்டு கிளாஸ் வந்து இன்னெரிட் பண்ண போகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நம்மளுக்கு சைல்டுன்றது நம்ம சைல்டு கிளாஸ். இந்த சைல்டு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் கிளாஸையும் இன்னெரிட் பண்ணுது, மதர் கிளாஸையும் இன்னெரிட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இன்னெரிட்டன்ஸ். இந்த மல்டிபிள் இன்னெரிட்டன்ஸில் ஒரு சேலஞ்ச் இருக்குது. என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து c.skills1 அப்படின்னு கொடுக்குறேன்னா இந்த skills1 அப்படிங்கிறது ஃபாதர்னுடைய மெத்தட். இந்த ஃபாதர் பேரண்ட் கிளாஸுடைய மெத்தடை நான் கால் பண்ணுறேன். இதே skills2 c.skills2 நான் கால் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மதர்னுடைய மெத்தட். இதே எக்ஸாம்பிள் ஃபாதர்லேயும் நம்மளுக்கு skills1 இருந்து மதர்லேயும் skills1 அப்படிங்கிற சேம் மெத்தடு இருந்துச்சு அப்படின்னா, அதாவது மெத்தட் ஓவர்லோட் ஆச்சு அப்படின்னா அங்கே வந்து நம்ம MRO அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணுவோம். அதாவது என்னென்னா மெத்தட் ரெசல்யூஷன் ஆர்டர். ஸோ எந்த கிளாஸை ஃபர்ஸ்ட் இன்னெரிட் பண்ணுதோ அந்த கிளாஸில் இருக்க மெத்தடை அதை எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபாதர் கிளாஸ்லேயும் மதர் கிளாஸ்லேயும் ஒரே மெத்தட் இருக்குது அப்படின்னா இங்கே நம்ம ஃபாதர் மதர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அது ஃபஸ்ட்டு இன்னெரிட் பண்ணுறது ஃபாதர் கிளாஸ். அதனால் ஃபாதர் கிளாஸில் இருக்க மெத்தடை தான் அது எடுத்துக்கும். இதே நம்ம இந்த ஆர்டரை மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மதர் கிளாஸில் இருக்க மெத்தட் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்து இன்னொரு பேரண்ட் கிளாஸில் இருக்க மெத்தட் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இன்னெரிட்டன்ஸ். அடுத்ததாக மல்டி லெவல் இன்னெரிட்டன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லெவல்ஸ் ஆஃப் இன்னெரிட்டன்ஸ் இருக்க போகுது, ஒவ்வொரு லெவல் இன்னெரிட்டன்ஸ் இருக்க போகுது. இப்போது நான் வந்து சைல்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ எங்கள் அப்பா வந்து பேரண்ட். நான் எங்கள் அப்பா கிட்ட இருந்து சில ப்ராப்பர்ட்டிஸை நான் இன்னெரிட் பண்ணேன். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு பேரண்ட்டாக ஒருத்தர் இருக்காரு. ஸோ கிராண்ட் பேரண்ட், அவர்கிட்ட இருந்து எங்கள் அப்பா இன்னெரிட் பண்ணுறாரு. ஸோ இதான் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மல்டி லெவல் இன்னெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிராண்ட் பேரண்ட் இருக்காங்க, அதுதான் வந்து பேரண்ட் கிளாஸு. இந்த பேரண்ட் கிளாஸ்லேருந்து ஒரு சைல்டு கிளாஸ் வருது. ஸோ கிராண்ட் பேரண்ட்லேருந்து பேரண்ட்ன்ற ஒரு சைல்டு கிளாஸ் வருது. அடுத்து அந்த சைல்டு கிளாஸை பேரண்ட் கிளாஸாக வச்சு இன்னொரு சைல்டு கிளாஸ் வருது.
ஸோ இதான் பார்த்தீங்கன்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா, ஸோ கிராண்ட் ஃபாதர்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அடுத்து நம்ம கிரியேட் பண்ணுற கிளாஸ் வந்து இந்த கிராண்ட் ஃபாதர்ன்ற கிளாஸை இன்ஹெரிட் பண்ணுது. அடுத்ததா இந்த சன்னுங்கிற கிளாஸ் ஃபாதர்ன்ற கிளாஸை இன்ஹெரிட் பண்ணுது. இப்போ இந்த சன்னுன்ற கிளாஸ்னால ஃபாதருக்குள்ள இருக்கிற மெத்தடையும் இன்ஹெரிட் பண்ணிக்க முடியும், கிராண்ட் ஃபாதருக்குள்ள இருக்கிற மெத்தடையும் இன்ஹெரிட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இங்கே ஆப்ஜெக்ட் வந்து வெறும் செகண்ட் சைல்டு கிளாஸ், அதாவது சன் கிளாஸ் மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம இந்த கிராண்ட் பேரண்டோட மெத்தடையும் நம்ம கால் பண்ணுறோம். எப்படின்னா, இப்போது நம்ம சன் வந்து ஃபாதரை இன்ஹெரிட் பண்ணுது அப்படின்னா, அந்த ஃபாதருக்குள்ளே போனால் அந்த ஃபாதர் ஆல்ரெடி கிராண்ட் ஃபாதரோட மெத்தடையும் வந்து நம்மளுக்கு இன்ஹெரிட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம வந்து கிராண்ட் சைல்டோடைய இந்த சன் கிளாஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். அடுத்ததாக ஹையரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இது என்னென்னா மல்டிபிள் சைல்டு கிளாஸ் இன்ஹெரிட் ஃப்ரம் த சேம் பேரண்ட் கிளாஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரே சைல்டுக்கு மல்டிபிள் பேரண்ட் இருந்தால் அதை வந்து நம்ம மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஒரு சைல்டுக்கு வந்து ஃபாதர் மதர் அப்படின்னு வேரியஸ் பேரண்ட்ஸ் இருக்கும். ஆனால் இங்கே ஹையரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸில் என்னென்னா ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்க போது அந்த பேரண்ட் கிளாஸ்லேருந்து நம்ம மல்டிபிள் சைல்டை இன்ஹெரிட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கிளாஸ் அனிமல்னு இருக்குது. அனிமல்ன்ற பேரண்ட் கிளாஸ்க்கு நம்ம வந்து டாக்னு ஒரு சைல்டு கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். அடுத்தது அதே பேரண்ட் கிளாஸை வச்சு நம்ம கேட் அப்படிங்கிற கிளாஸை கிரியேட் பண்ணுறோம். ஸோ அனிமல்ன்றது இங்கே பேரண்ட் கிளாஸ். இந்த பேரண்ட் கிளாஸையே மல்டிபிள் சைல்டு கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா டாகும் வந்து இன்ஹெரிட் பண்ணுது, கேட்டும் வந்து இன்ஹெரிட் பண்ணுது. ஸோ ஒன் பேரண்ட் கிளாஸ் ஹேஸ் மல்டிபிள் சைல்டு கிளாஸஸ். ஸோ இதை தான் வந்து நம்ம ஹையரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடைசியாக டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் நம்மளுக்கு இருக்கிறது ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ்னால் அந்த பேரில் இருக்கிற மாதிரி மிக்ஸ்டு இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் ஹையரார்கி இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதா நம்ம ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏன்றது பேரண்ட் கிளாஸ். இந்த ஒரு பேரண்ட் கிளாஸுக்கு 2 சைல்டு கிளாஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பி அண்ட் சின்றது சைல்டு கிளாஸஸ். அப்போ ஏன்ற ஒரு பேரண்ட் கிளாஸ்க்கு பி அண்ட் சின்னு 2 சைல்டு கிளாஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஹையரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பேரண்ட்டுக்கு மோர் தென் 1 சைல்டு இருந்தால். அடுத்ததா இங்கே டின்ற ஒரு சைல்டு கிளாஸ் இருக்குது, இதுக்கு மோர் தென் 1 பேரண்ட் இருக்குது. பி அண்ட் சின்ற மோர் தென் 1 பேரண்ட் கிளாஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம மல்டிபிள் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஹையரார்கிக்கலையும் மல்டிபிளையும் நம்ம வந்து கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் அது வந்து ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிளாஸ் ஏன்றது பேரண்ட் கிளாஸு, பின்ற சைல்டு கிளாஸ் வந்து ஏவை இன்ஹெரிட் பண்ணுது, அடுத்ததாக சியும் ஏவை இன்ஹெரிட் பண்ணுது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹையரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ அடுத்த லைனில் இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். அந்த கிளாஸ் என்ன பண்ணுதுன்னா பியையும் சியையும் சேர்த்து இன்ஹெரிட் பண்ணுது. ஸோ இது வந்து என்ன மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஒன் சைல்டு கிளாஸ் ஹாஸ் மோர் தென் 1 பேரண்ட் கிளாஸ், பி அண்ட் சி பேரண்ட் கிளாஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ இதில் முக்கியமான தெரிஞ்சுக்கிட்ட வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, இன்ஹெரிட்டன்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா கோட் ரீயூசபிலிட்டி அண்ட் எக்ஸ்டென்சிபிலிட்டி ஆஃப் த கோட், ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி. அப்புறமா மல்டிபிள் அண்ட் ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் ஃபாலோ த மெத்தட் ரெசல்யூஷன் ஆர்டர். என்ன மெத்தட் ரெசல்யூஷன் ஆர்டர்னா, அதாவது ஒரு சைல்டுக்கு 2 பேரண்ட் இருக்குது, அப்போ 2 பேரண்ட்டுக்கும் ஒரே சேம் மெத்தட் இருந்தால் எந்த மெத்தடை அவுட்புட்டில் கொண்டு வரதுன்னு பைத்தான் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அந்த கன்ஃபியூஷனை ரிசால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா எம்ஆர்ஓ, மெத்தட் ரெசல்யூஷன் ஆர்டர். இது மூலயமா என்ன ஆகுதுன்னா, எந்த பேரண்ட் கிளாஸை அது ஃபர்ஸ்ட் இன்ஹெரிட் பண்ணுதோ அதில் இருக்க மெத்தடை தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். அதாவது சம் லிஸ்ட் ஆஃப் பேரண்ட் கிளாஸ் இருக்கு இல்லையா, அந்த லிஸ்டிங்கில் எது ஃபஸ்ட்டு இருக்கோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக கன்சிடர் பண்ணுவோம். அடுத்ததாக ஸோ பைத்தானில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நம்மளால் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம், அதாவது ஒரே சைல்டு கிளாஸ்க்கு 2-3 பேரண்ட் கிளாஸ். ஆனால் ஜாவாவை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இது வந்து பைத்தானுடைய ஒரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ஒன்லி வென் தேர் இஸ் ஈஸியர் ரிலேஷன்ஷிப். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஈஸியர் ரிலேஷன்ஷிப் என்னென்னா, இன்ஹெரிட்டன்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் அண்ட் ஈஸியர் ரிலேஷன்ஷிப். ஈஸியர் ரிலேஷன்ஷிப் ஃபார் எக்ஸாம்பிள் டாக் இஸ் அன் அனிமல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாக் இஸ் அன் அனிமல், கேட் இஸ் அன் அனிமல். ஸோ இங்கே என்ன ஆகுது, ஈஸியர் ரிலேஷன்ஷிப் வந்து நம்மளுக்கு பில்ட் ஆகுது. அதே மாதிரி இங்கே டாக் இஸ் அன் அனிமல், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா